அரசியல் வர முன்னாடி டிஸ்ட்ரிபியூஷன் மகன் பிறகு தான் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துருக்கிறாரு. அங்கே இந்த அளவில் பேச வேண்டியது அங்கே யாராவது வாழை பிடிச்சி அந்த கம்பெனி பிடிச்சி ஆர்டர் வாங்க வேண்டியது, டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்ட் வாங்கணும். இப்போ எத்தனை தொழில் ஒன்றும் வேணாம். வைகோ அவர்கள் அவர் இப்போ தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ சொத்து இருந்தது, இப்போ எவ்வளோ சொத்து, எத்தனை ஏக்கர் லேண்ட் இருந்தது, விவசாயத்தில் வருமானம் வந்தது. அவர் இந்த வேலைக்கும் போகல, வைகோ ஒரு வேலைக்கும் போகல. மகன் என்ன வேலை செய்ய, என்ன வேலை, எந்த வேலைக்கு போனான்னு தெரியாது. ஆனால் தொழில் பண்ணுவாங்க. அதை தொழில் பேருக்கு அது அரசு இருக்காங்க. ஒரு 150 கம்பெனி வச்சிருப்பாங்க. செல் கம்பெனி சொல்லுவாங்க. 150 கம்பெனி செல் கம்பெனி வச்சிருப்பாங்க. அந்த கம்பெனி பேரில் கொலையடிச்சு பண்ணப்பறம் அதை போட்டு ஏதோ ஒரு லாபம் வந்து பண்ணுவாங்க. என்னமோ பண்ணுவாங்க. இன்கம் டேக்ஸ் ஏமாத்துறதுக்கு, கடுப்பணத்தை வெள்ளப்பணம் ஆகிறதுக்கு தொழில் பண்ண கணக்கு பார்த்துவாங்க. ஆனால் இப்போ அரசியல் வைக்கக்கூடிய சொத்து எவ்வளோ பாருங்க. தொழில் பார்த்து இந்த மகனை கொண்டு அரசியல் வாரிசு கொடுத்துட்டாரு.